அரசு பள்ளிகளில் தங்கள் பிள்ளைகளை சேர்க்க ஆர்வம் காட்டி வருகின்றனர் பெற்றோர். அதற்கு சான்றாக கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 1ஆம் வகுப்பில் சேர்ந்த மாணவர்களின் எண்ணிக்கை 3 லட்சத்தை எட்டியிருப்பதாக முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சங்கரன். சங்கரன், வணக்கம். பெற்றோருடைய இந்த ஆர்வம் மீண்டும் அரசு பள்ளிகளை நோக்கி அவர்களுடைய பார்வை திரும்பி இருப்பதற்கு என்ன காரணம்? அதே சமயத்தில் பள்ளி கல்வித்துறை தரப்பிலிருந்து இது சம்பந்தமாக ஏதேனும் அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறதா? டேட்டா கொடுத்திருக்காங்களா? விரிவாக பதிவு பண்ணுங்க உங்க தகவல்களை. வணக்கம் பார்த்திபன். அரசு பள்ளிகள் என்றாலே ஒரு காலகட்டம் வரை ஒரு தரம் இருக்காது என்ற ஒரு நிலை பொதுமக்கள் மத்தியில் சமூகத்தில் இருந்தது. ஆனால் தற்போது அந்த நிலை மாறிவிட்டது. அரசு பள்ளிகள் என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம் என்று கூட பள்ளிக்கல்வி அமைச்சர் அடிக்கடி தற்போது அந்த கருத்தை வலியுறுத்தி வருகிறார். அதை நிரூபிக்கும் வகையில் அரசு பள்ளிகள் தற்போது பிரம்மாண்டமான வளர்ச்சி, பல்வேறு புதிய திட்டங்களையும் கண்டு வருகிறது. அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களும், மருத்துவம், பொறியியல் உள்ளிட்ட தொழிற்கல்வி படிப்புகள் கூட இலவசமாக கற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வரை பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதன் காரணமாக அரசு பள்ளிகளில் குழந்தைகளை சேர்ப்பதற்கு பெற்றோர் மத்தியில் மிக பெரும் ஆர்வம் இருப்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது. வரக்கூடிய கல்வியாண்டில் குழந்தைகளை சேர்ப்பதற்கான பணிகள் தற்போது தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அரசு ஆரம்ப மற்றும் நடுநிலை பள்ளிகளில் முதல் வகுப்பிற்கான சேர்க்கை என்பது மார்ச் 1ஆம் தேதி துவங்கியது. சரியாக 32 நாட்களில் இன்று மாலை 5 மணி நிலவரப்படி 3 லட்சம் குழந்தைகள் அரசு பள்ளிகளில், ஆரம்ப மற்றும் நடுநிலை பள்ளிகளில் 1ஆம் வகுப்பில் மட்டும் சேர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் தொடக்க கல்வித்துறையின் புள்ளி விவரங்களாக இருக்கின்றன. பெற்றோர் இந்த அளவிற்கு அரசு பள்ளிகளில் குழந்தைகளை சேர்க்க ஆர்வம் காட்டி வருவது அதிகாரிகள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதிகபட்சமாக அதாவது சேலம் மாவட்டத்தில் 21,000 குழந்தைகளும், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 16,750 குழந்தைகளும் சேர்ந்திருக்கிறார்கள். பரவலாக அனைத்து மாவட்டங்களிலும் இந்த மாணவர் சேர்க்கை என்பது அதிகரித்து வருகிறது. ஜூன் மாதம் முதல் வாரத்தில் பள்ளி திறப்பதற்கு முன்பாக மேலும் 3 லட்சம் குழந்தைகள் வரை அரசு பள்ளிகளில் சேரலாம் என்பது அதிகாரிகளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இதே போன்று ஜூன் முதல் வாரத்தில் 6ஆம் வகுப்பிற்கான மாணவர் சேர்க்கையும் துவங்க இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் சேரக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை ஒரு 5-6 லட்சத்தை தாண்டும் என்பது அதிகாரிகளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. பார்த்திபன், நன்றி சங்கரன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.